1000 ஆண்டுகள் பழமையான ஆலயம். பெருமாளிடம் 2 அடி வாங்கி வெள்ளை குதிரையை பெருமாளிடம் காணிக்கையாக செலுத்திய பிரிட்டிஷ் இன்ஜினியர். மதுரையை ஆண்ட திருமலை நாயக்கரின் நோய் தீர்த்த ஆலயம். மருந்தான காரை மரம். பெருமாளுக்காக தனது பிளானையே மாற்றியமைத்த பிரிட்டிஷ் இன்ஜினியர். இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆண்டு வந்த காலத்தில் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் இருந்து மேட்டுப்பாளையம் செல்ல ரயில் தண்டவாளம் அமைக்கும் பணி நடந்து கொண்டிருந்தது. அப்போது அதில் வேலை செய்து கொண்டிருந்த பிரிட்டிஷ் இன்ஜினியர் ஒரு பிளான் போடுகிறார். அந்த பிளானின் படி ரயில்வே டிராக் போடும் வழியில் பெருமாள் கோவில் ஒன்று வந்தது. அதை இடிக்க வேண்டும் என்று பிரிட்டிஷ் இன்ஜினியர் முடிவு செய்தார். ஊர் மக்கள் அதை எதிர்த்து போராடுகிறார்கள். ஆனால் அவர் முடிவிலிருந்து சிறிதும் மாறவில்லை. அடுத்த நாள் வந்து கோவிலை இடித்து விட்டு ரயில்வே டிராக்கை இதன் வழியாக ஓட வேண்டும் என்று நினைக்கிறார். அன்று இரவு அந்த பிரிட்டிஷ் இன்ஜினியர் கனவில் பெருமாள் வெள்ளை குதிரையில் வந்து சவுக்கை வைத்து 2 அடி அடிக்கிறார். அதில் மிரண்டு போய் எழுந்த அந்த பிரிட்டிஷ் இன்ஜினியர் அடுத்த நாளே அந்த பிளானை மாற்றி வேறு வழியில் ரயில்வே டிராக்கை மாற்றியமைக்கிறார். அது மட்டுமில்லாமல் அந்த கோவிலுக்கு வெள்ளை குதிரையை மரத்தால் செய்து காணிக்கையாகவும் கொடுக்கிறார். அந்த பெருமாள் வேறு யாரும் இல்லை, கோயம்புத்தூர் அருகில் உள்ள காரமடை ரங்கநாத பெருமாள் தான். இன்றைக்கும் அந்த வெள்ளை குதிரையில்தான் உற்சவமூர்த்தி வலம் வருகிறார். அது மட்டுமல்லாமல் மதுரையை ஆண்ட திருமலை நாயக்கர் ஒரு முறை ராஜபிளவை என்கிற நோயால் மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போது காரமடை ரங்கநாத பெருமாள் கோவிலில் ஸ்தல விருட்சமாக இருக்கும் காரை மரத்தில் இருக்கும் இலைகளை அரைத்து பூசியதும் அந்த நோய் குணமானது. அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த கோவிலில் நிறைய மண்டபங்களை கட்டியதோடு காரமடை ரங்கநாத பெருமாளுக்கு தேரையும் பரிசாக அளித்தார் திருமலை நாயக்கர். 1000 வருடம் பழமை வாய்ந்த இக்கோவில் தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகில் உள்ள காரமடை எனும் ஊரில் அமைந்துள்ளது. கொங்கு நாட்டு பகுதியில் உள்ள வைணவ தலங்களில் இக்கோவில் மிகவும் புகழ்பெற்றதாகும். கோவில் வரலாறு. இக்கோவில் 15ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசின் நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டது என்று அங்குள்ள கல்வெட்டுகள் மூலம் அறிய முடிகிறது. இக்கோவிலுக்கு தல வரலாறு உண்டு. இக்கோவிலின் தல விருட்சமாக காரை மரம் உள்ளது. காரை மரங்கள் நீர்மடைகள் நிறைந்த பகுதியாததால் இந்த ஊர் காரைமடை என பெயர் பெற்றது. பின்னாளில் காரமடை என மருவியது. தொன்மம். கருடாழ்வாரின் விருப்பத்துக்கு உட்பட்டு இத்தலத்தில் கல்யாண கோலத்தில் அவருக்கு காட்சியளித்தார் மகாவிஷ்ணு. பின்னர் இந்த இடத்திலேயே சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளினார். நாளடைவில் இப்பகுதி பாறை மரங்கள் கொண்ட காடாக மாறியது. இந்த காட்டுப்பகுதியில் அருகில் உள்ள சிற்றூர்களை சேர்ந்த
சில இடையர்கள் மாடுகளை மேய்த்து வந்தனர். அந்த மாடுகளில் ஒரு மாடு திடீரென்று பால் தருவதை நிறுத்திவிட்டது. இந்த மாட்டின் பாலை யாரோ திருடுவதாக ஐயமுற்ற இடையர் அந்த மாட்டை தீவிரமாக கண்காணித்தார். காட்டில் மேய்ந்து கொண்டிருந்த அந்த பசு ஒரு காரை மரத்தின் அடியில் நின்று அங்கிருந்த ஒரு புதர் மீது பாலை சுரிந்தது. இதனால் கோபமுற்ற இடையர் புதரை கோடாரியால் வெட்டினார். அப்போது அங்கிருந்த குருதி வெளிப்பட்டது. இதை பார்த்த இடையரின் கண் பார்வையும் இல்லாமல் போனது. தகவல் அறிந்து ஊர் மக்கள் திரண்டு வந்து பார்த்தபோது குருதி பீரிட்ட இடத்தில் பெருமாள் சுயம்புவாக இருக்கிறார் என அசிரீரி ஒலித்தது. பின்னர் இடையரின் பார்வை திரும்ப வந்தது. இந்த நிகழ்வுக்கு பிறகு அப்பகுதி மக்கள் இந்த இடத்தில் கோவில் எழுப்பினர் என்ற தொன்மை கதை உள்ளது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.